1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுல ஏறக்குறைய 1.5 கோடி பேர் எல்லைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறினாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் உயிரிழந்தாங்க. ஆனா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடந்துச்சு. அதே பார்ட்டிஷன்னால 1949ல திரிபுரா அப்படின்னு ஒரு சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியாவோட ஒரு பாகமா மாறிச்சு. பார்ட்டிஷன் நடந்தது 1947ல. அதனால 2 வருஷம் கழிச்சு பார்ட்டிஷன்னால இந்தியால சேர்ந்ததுன்னு சொல்றீங்க. கரெக்டான கேள்வி. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி திரிபுராவை பிரிட்டிஷ் நேரடியா ஆளல. அது 1809ல இருந்து ஒரு அட்டானமஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்துச்சு. பிரிட்டிஷ் கிரவுனோட ட்ரீட்டி போட்டபடி மாணிக்க வம்ச மன்னர்கள் திரிபுராவை ஆண்டுட்டு வந்தாங்க. அவங்க தங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை தனியா மெயின்டைன் பண்ணிட்டு சின்ன ராயல் ஆர்மியும் தனியா வச்சிருந்தாங்க. 1947ல பிரிட்டிஷ் திடீர்னு கிளம்பினப்போ திரிபுராவும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஆச்சு. மத்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மாதிரியே. ஆனா அதுக்கு சில மாசம் முன்னாடி தான் மகாராஜா வீர் பிக்ரம் கிஷோர் திடீர்னு காலமாயிட்டாரு. அவருக்கு வாரிசா இருந்த கிரீட் விக்ரம் சின்ன பையன். அதனால மகாராணி கஞ்சன் பிரபா தேவி ஆட்சி பொறுப்பு எடுத்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1947 ஆரம்பத்துல திரிபுரா இண்டிபெண்டன்டாவே இருக்க டிசைட் பண்ணுச்சு. மகாராணி இந்தியாவை அப்போஸ் பண்ணல. ஆனா மத்த சின்ன ஸ்டேட்ஸ் மாதிரி சிச்சுவேஷன் எப்படி செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் பார்ட்டிஷன் அப்படிங்கிற கிரைசிஸ் வந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல, அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ்ல கம்யூனல் வயலன்ஸ் வெடிச்சது. நோவாகலி கலவரம், மாஸ் கில்லிங்ஸ், இந்துக்கள் மேல பெர்சிக்யூஷன், இது எல்லாத்துலயும் ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருந்து கிளம்பி ரெஃப்யூஜிஸா திரிபுரால வந்து சேர்ந்தாங்க. லிமிடெட் ரிசோர்சஸ் இருந்த திரிபுராவால இதை சமாளிக்க முடியல. அவங்க கிட்ட இவ்ளோ பெரிய ஹியூமனிடேரியன் டிசாஸ்டரை ஹேண்டில் பண்ண பெரிய மிலிட்டரி பவர் இல்ல, பெரிய பியூரோக்ரசி இல்ல, பினான்சியல் மீன்ஸும் இல்ல. திரிபுரா மகாராணி இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இந்தியாவும் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. ரிலீஃப் சப்ளைஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது திரிபுரா தனியா நிக்க முடியாது அப்படின்னு. மக்களுக்கு செக்யூரிட்டி, கவர்னன்ஸ், சப்போர்ட் எல்லாமே தேவை. அதை ஒரு மாடர்ன் ரிப்பப்ளிக் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. அக்டோபர் 15, 1949ல திரிபுரா மகாராணி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன்ல சைன் பண்ணாங்க. திரிபுரா அபிஷியலா இந்தியன் யூனியன்ல ஜாயின் ஆயிடுச்சு. ஆனா அது ஓவர் நைட்ல உடனே ஸ்டேட் ஆகல. 1950 கான்ஸ்டிடியூஷன் படி அது பார்ட் சி ஸ்டேட்டா கிளாசிஃபை. எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்காது. டெல்லியில இருந்து அப்பாயிண்ட் பண்ண சீஃப் கமிஷனர் தான் அதை ரூல் பண்ணாங்க. 1956ல அது யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு. கடைசியா 1972ல நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது படி திரிபுரா ஃபுல் ஃபிளெட்ஜ் ஸ்டேட்டா மாறிச்சு. பிரிட்டிஷ்கார வேணும்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ரேண்டமா ஒரு கோடை போட்டு அதனால ஒரு கிரைசிஸை உருவாக்கி போயிருக்கலாம். ஆனா திரிபுரா இந்தியால இணைஞ்சது போர்னால இல்ல, ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல நாம காட்டின நிதானத்தினாலையும் டிப்ளமசினால தான் அது நடந்தது.